அடடே, நம்ம கிராமத்துல ஒரு நிலத்து பிரச்சனைன்னு வந்தா அது சும்மா பிரச்சனையா இருக்காது, ஒரு யுத்தமாவே மாறும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலனா இப்ப நம்ம ஊர் என்ன சொல்லுது சேனல்ல இந்த மருதம் படத்தோட ட்ரெய்லரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த கதை முழுக்க விவசாயி மனசுல ஓடுற போராட்டம் தான். நம்ம வித்யார்த்தன ஒரு சாதாரண விவசாயி. அவரோட பாட்டம் பூட்டன் கஷ்டப்பட்டு சேர்த்த நிலம் அப்பா அவர்கிட்ட கொடுத்தது. அத பத்திரமா தான் பையன் கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு ஒரு கனவோட கண்ணியமும் வாழ்ந்துட்டு இருக்கார். தனதனன்னு பாட்டு பாடி சந்தோஷமும் மாட்டு பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கும் போதே எங்கிருந்தோ ஒரு இடி வந்து விழுகுது. கண்ணியப்ப தன் குடும்ப தேவைக்காக ஒரு 3 லட்சம் ரூபாய் லோன் கேட்டு அலைகிறாரு. ஆனா பேங்க்ல சரவண சுப்பையா சார்னு ஒருத்தர், உங்க அப்பா 6 வருஷத்துக்கு முன்னாடி அவ பேர்ல லோன் வாங்கியிருக்காருன்னு ஒரு குண்டா தூக்கி போறாரு. என்னடா இது, அப்பாவே வா அப்படின்னு நம்ம அண்ணன் யோசிக்கும் போதே அடுத்த அடிகள். உங்க நிலத்தை ஏலம் விட்டுட்டாங்கன்னு ஒரு அதிர்ச்சி செய்தி. இந்த நிலம்தான் அவருக்கு வாழ்க்கை. வயலும் மழையும் மாடும் பையனும்னு இருந்தவரை திடீர்னு நிலமே இல்லாம போச்சுன்னா எப்படி இருக்கும்? அவரும் அப்பா லோன் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரான்னு வீட்ல கேட்டு பாக்குறார். ஆனா அங்கேயும் பதில் இல்ல. மனைவி ரக்ஷனா ஒரு பக்கம் இந்த மாதிரி பெரிய ஆளுங்களை எதிர்த்து என்னங்க பண்ண முடியும்னு பயத்துல இருக்காங்க. பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு போன்ல சொல்றாங்க. அட கொடுமையே. ஒரு பக்கம் பையன் படிப்புக்கு சிக்கல், இன்னொரு பக்கம் குடும்பத்தையும் பாத்துக்கணும். முக்கியமா தன் அடையாளம், தன் நிலத்தையும் விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய போராட்டம். இந்த கஷ்டத்துல நண்பன் மாறன் மாதிரி ஒருத்தர் கூட துணை நிக்கிறாரு. வழக்கறிஞர் அருள்தாஸ் சார் மாதிரி ஒருத்தர் எவிடன்ஸ் ரெடி பண்ண நிறைய செலவாகும்னு சொல்றாரு. ஏன்னா இது வெறுமனே ஒரு நில பிரச்சனை இல்ல, இது ஒரு பெரிய சதி போல தெரியுது. கடைசியில நிலத்து பத்திரம் அவரோட பேர்லயே இல்லன்னு தெரிய வருது. பத்திரத்துல உன் பேர்ல வேற யாரு பேரா இருக்குதுன்னு சரவண சுப்பையா சார் கேக்கும்போது, அடங்கொய்யால, இவ்வளவு நாள் நான் உழைச்ச என் பாட்டம் பூட்டம் உழைச்ச நிலம் எப்படி வேற ஒருத்தர் பேர்ல போகுன்னு கோபமும் கவலையும் கண்ணியப்பனுக்கு. இந்த அநியாயத்தை எதிர்த்து கோர்ட்டு கேஸ்ன்னு ஒரு பக்கம் போராட்டம். களத்துல இறங்கி வேலை செய்யும் போது அங்கேயும் சண்டைன்னு ஒரு பெரும் யுத்தமே நடக்குது. ஒரு கட்டத்துல காவல்துறை வேன்ல ஏத்திட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வித்யார்த்தன இந்த உலகத்துல என்னை சுத்தி இருக்கிறவங்கள யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு புலம்பரத்துல ஒரு நியாயம் இருக்கு. இந்த படத்துல இந்த அப்பா வாங்கின லோன், அந்த பத்திரத்துல வேற ஒருத்தர் பேர்ல இருக்கிறது, இது எல்லாமே நம்ம கண்ணியப்பனோட நிலத்தை அபகரிக்க நடக்கிற ஒரு பெரிய நாடகமா தான் இருக்கும். ஒரு சாதாரண விவசாயி இந்த மாதிரி பெரிய ஆளுங்க பின்னால இருக்கிற சக்திகளை எதிர்த்து எப்படி போராடி தன் நிலத்தை மீட்டெடுக்கிறா, தன் குடும்பத்தையும் காப்பாத்துறாங்கிறது தான் இந்த மருதம் படத்தோட கதையா இருக்கும். பார்க்கலாம். இந்த ஊர் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க நாமளும் படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.